வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெள்ளி முளைத்து சொல்லி வைத்தது போல உதிர்ந்து நிலவு வந்து அது மறுநாள் களவு போய் என்று காலம் தன் பாட்டுக்கு கடந்து ஓடிக்கொண்டிருந்தது. மனதிற்குள் சஞ்சலங்கள் இருந்தாலும் கல்யாணம் என்ற நிகழ்வுக்கான ஆயத்தங்களில் தன்னை முழுசாய் தொலைத்து கொள்ள அத்தனை கவலைகளும் அவளுக்கு மறந்து போனது. ஒரு சுபயோக சுப நாளில் அப்பாவின் மனக்குறை தீர்த்து அம்மாவின் ஆயுள் கால ஆசையை நிறைவேற்றி முதல் நதியில் இருந்து பிரிந்து பாயும் கிளை நதியைப் போல இரு குடும்பத்தின் அடுத்த சந்ததியை வளர்க்க இருவரும் இல்லறத்தில் இணைய அச்சாரமாய் செழியன் நான் பூட்டி அவளை நாண வைத்தான். மிக அருகில் பார்த்த அவனுடைய முகத்தை மெல்ல கண்களில் நிரப்பிக் கொண்டிருக்க அவனோ இன்னும் கூட இறுக்கமான கன்ன சதையுடனே அமர்ந்திருந்தான். ஏமாற்றமாக இருந்தது மனோவிற்கு. என்னடி உங்க ஆளு உன் பக்கமே திரும்பாம உட்கார்ந்துருக்காரு? இந்த திராட்சை கொடி போட்ட பனாரஸ் புடவையில உன்னை பார்த்தா எனக்கே என்னவோ போல இருக்கு. ஆ, மனுஷன் இப்படி அப்படி திரும்பி உன் மகத்தை பார்க்கறாரான்னு பாரு. வர முடியாதுன்னு சொல்லிக்கொண்டே முதல் நாளே கணவனுடன் வந்து சேர்ந்திருந்த சரையோ காதை கடிக்க குழப்பமாக நிமிர்ந்து பார்த்து செயற்கையாக சிரித்தாள். கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. வெட்கப்படுவது போல கன்னத்தில் சிவப்பேர முற்பட்டு தோற்க விட்டேனா பார் என்று சரையோ பக்கத்தில் நின்று இம்சித்து கொண்டேதான் இருந்தாள். லைட்டா சாமியார் சாயல் தெரியுதே. அடே மனோ, உன் பாடு திண்டாட்டம்தான். கேலியாக சொன்னாலும் ஏற்கனவே நீர் பூத்து கொண்டிருந்த மனோன்மணியின் மனசு மொத்தமாக கவலை பற்றி கொள்ள மெல்ல மெல்ல கல்யாணக்கலை காணாமல் போய்க் கொண்டிருந்தது. ஒரு வழியாக சரையோ இறங்கி போன பிறகுதான் மனசு நிலைப்பட பார்வையை மேடையில் இருந்து அகற்றி அமர்ந்திருந்தவர்களின் மீது பதித்து கொண்டாள். இணைகளாக வந்திருந்த அத்தனை பேருக்குள்ளும் ஒரு விதமான இணக்கம். கோபமோ வருத்தமோ ஆற்றாமையோ அங்கலாய்ப்போ எதையாவது பேசிக்கொண்டேதான் இருந்தார்கள். தாலி கட்டி சில மணி நேரத்திலேயே இதையெல்லாம் செழியனிடம் எதிர்பார்ப்பது நியாயமில்லைதான். ஆனால் இந்த பாழாய் போன மனசு பழசையெல்லாம் அசை போட்டு கொண்டுதானே இருக்கிறது. சரையு உட்பட சில தோழிகளின் திருமணத்திற்கு போக அங்கே மணவரையையே தனி அறை போல பாவித்து குசு உசத்து கேலியும் சிரிப்புமாக நின்றிருந்த மணமக்கள் எல்லாம் வரிசை கிரமத்தில் மனசில் அணிவகுக்க கழுத்தில் கிடந்த மாலையை விட வேகமாய் முகம் வதங்கி போனது. அளவாய் சிரித்து வந்திருந்த நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் செழியன். அவனை அழுத்தமாக பார்த்தபடி கீழே இறங்கி வந்து தனியாக அமர்ந்து கொண்டாள். அப்பா முகத்தில் இருந்த தெளிவும் அம்மா முகத்தில் இருந்த கனிவும் சொல்ல முடியாத மகிழ்வை தந்தது. அதை பார்க்கும்போது செழியனின் பாராமுகத்தில் ஏற்பட்ட வருத்தம் லேசாய் தெளிந்தது. என்ன அண்ணி, இப்படி தனியா வந்து உட்கார்ந்துகிட்டு தள்ளி நின்னு எங்க அண்ணனை சைட் அடிச்சுட்டு இருக்கீங்களா? நிவேதா வந்து பக்கத்தில் வந்து அமர்ந்து கன்னத்தை பற்றி தன் புறமாக திருப்ப திடுக்கிட்டு கண்களை அகல விரித்து அவளை பார்த்தாள். பெரிய அழகு எல்லாம் இல்லை, ஆனால் சிரித்த முகமாய் லட்சணமாக இருந்தாள். இந்த இயல்பு ஏன் செழியனுக்கு இல்லை என்று ஆதங்கமாக இருந்தது. நிவேதா இவள் அருகில் அமர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து தள்ளி அமர்ந்திருந்த நரேன் ஒரு பெண்ணோடு வந்து இவர்களுக்கு முன் கிடந்த நாற்காலியில் தன்னை நிறைத்து கொண்டான். என்ன நிவி, அண்ணிய டேமேஜ் பண்ணிட்டு இருக்க? முதல் நாளே பயம் காட்டுறதை விட மாட்டியா? என்ன சொல்லிட்டு இருந்த? நஞ்சு போனா உன் காதல் கதையா? அவன் கண்ணடித்து சிரிக்க நிவேதாவின் முகம் சிவந்து போனது. நீ வாய மூடுடா. காதல் விவகாரத்துல எனக்கு சீனியர் நீ. அண்ணி, இவன் சரியான கேடி, இவனை நம்பாதீங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே சார் லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 9 வருஷம் காதல் அனுபவம் சாருக்கு இருக்கு. தோ பக்கத்துல நிக்கிறாங்களே அம்மணி, ஏதோ பேசவே தெரியாத மாதிரி. அந்த பவிதான் சாரோட காதலி. அந்த பவி கன்னத்தில் குழி விழ அழகாய் சிரித்து கொண்டாள். இதெல்லாம் பார்க்க பார்க்க மனோவின் கண்கள் இன்னுமே வியந்து பெரிதாய் அகன்று கொண்டது. எத்தனை இயல்பாய் சிரித்த முகமாய் உடன் பிறந்தவர்கள் இருக்க அவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்ற கேள்வியும் முளைக்க அதை தொடர விடாமல் இருவரின் சிரிப்பும் கேலியும் இடைவெட்டியது.
அண்ணி, உண்மைய சொன்னா எங்க அண்ணன் சரியான துர்வாச முனி. அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எங்களுக்காகத்தான். நிவேதா சிரித்தபடி சொல்ல, சரையில் என நிமிர்ந்து அமர்ந்தாள் மனோன்மணி. கண்கள் அனிச்சையாய் பொங்க, அதை மறைக்க வெகுவாய் சிரமப்பட்டாள். போதும் போதும், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பாவம், முதல் நாளே அவங்கள கலவரம் பண்ணி விட்டுடாதீங்க. அந்த பவி சிரிக்க, இருவரும் கலாட்டாவை விட்டுவிடாமல் இவளை ஓட்டிக்கொண்டே இருக்க, மனோன்மணியின் கண்களோ அடிக்கடி செழியனையே தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. ஒருவேளை பிடிக்காத திருமணம் என்பதாலேயே இந்த பாராமுகமோ என்ற உலகளாவிய சந்தேகம் வந்தாலும், பேசிக்கொண்டிருந்த நிமிஷம் அவனை துர்வாசன் என்று தம்பி தங்கைகள் கேலி செய்ததும் சேர்த்து அவளை வெகுவாய் கலவரப்படுத்தியது. புறநகர் பகுதி என்பதால் முன்கூட்டியே மனோவின் வீட்டில் இருந்து நல்ல நேரம் பார்த்து வீடு வந்து சேர்ந்தபோது நேரம் வெகுவாய் கரைந்திருந்தது. பால் நிலாவின் வெளிச்சமே அறைக்கு பக்குவமான ஒளியை தந்திருக்க அதுவே போதுமானதாகி இருந்தது. காலையில் இருந்து மனதை புரட்டிய கவலைகளை ஒத்தி வைத்துவிட்டு வீசை வீசையாய் எதிர்பார்ப்புகளை தேக்கிக் கொண்டு அறைக்கு வந்தாள். நிறைவாகத்தான் இருந்தது எல்லாம். அவன் வரவிற்கு காத்திருக்க ஆரம்பிக்க கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தான். இந்த வீடு, சூழ்நிலை எல்லாம் பிடிச்சிருக்கா மனோன்மணி என்றான். இயல்பாக பேசுவதே இறுக்கமாகத்தான் இருக்கும் போல வேகமாக தலையாட்டியவளை முழுதாய் கண்களில் ஆறத் தழுவினான். எதுக்கு இத்தனை அப்நார்மல்? சாதாரணமா இருக்கலாமே. இயல்பான ஆரம்பங்களே இறுதி வரைக்கும் நல்லது. அத்தி பூத்தது போல சிரித்தான். அழகாய்த்தான் இருந்தது. உள்ளங்கை பற்றி பக்கத்தில் அமர வைத்தான். தள்ளி அமர்ந்து கொண்டவளை தீர்க்கமாய் பார்த்தான். ரொம்பவே டயர்டா இருக்க மனோன்மணி. நிறைய குழப்பமும் இருக்கு உன் முகத்துல. எல்லாமே பழக பழக சரியாகும். உனக்குள்ள சந்தேகத்தை கேட்டு அதை தெளிவுபடுத்த முயற்சி செய்யறதை விட காலப்போக்கில் எல்லாமே உனக்கு தன்னால புரிய வந்தால் அது பிடித்தமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். வீட்டில் மூத்த பையன், பொறுப்புகள் அதிகம். மிடில் கிளாஸுங்கிறது கண்ணாடி கிளாஸை விட பாதுகாப்பா கையாள வேண்டிய நிலை. அதனால எனக்காக சிந்திக்க வேண்டிய நினைவே எனக்கு இல்லாம போயிடுச்சு. கோபம் வரும், உனக்காக குறைக்க முயற்சி செய்துக்கிறேன். நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நிறைய அன்பு கிடைச்சிருக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்பை இந்த வீடு பூர்த்தி செய்யாம கூட போகலாம். அதுக்கு கால தாமதம் கூட ஆகலாம். ஆனா உன்னை இந்த வீடும் மனிதர்களும் எந்த விதத்திலையும் ஏமாத்த மாட்டாங்க. வீடு வீடு என்றே பேசுகிறானே, அவன் எப்படி இருப்பேன் என்ற ஒரு கோட்டையாவது போட்டு காட்டுகிறானா பார். மெல்லிய பதட்டம் அவளை சூழ வேறெதுவுமே பேசாமல் விளக்கை அணைத்தான். பிறந்த குழந்தையின் நாவில் வைத்த சர்க்கரை தேர்த்தம் மேல் தித்திப்பாக இருந்தது. இணைவில் முகிழ்ந்த குடும்ப வாழ்வு நிறைய பேசவில்லை. நிறைய நேரம் வீட்டில் கூட இல்லை. ஆனால் இருந்த நேரம் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தான். மற்றவர்களிடம் கோபப்பட்டாலும் இவளிடம் படவே இல்லை. மறுவீடு சென்று வந்த அடுத்த நாளே அலுவலகம் கிளம்பியவனை ஏமாற்றமாய் பார்த்தாள். தேனிலவு கனவு மனதில் தித்தித்து கொண்டிருக்க அவனோ அதற்கு இடம் கொடுக்காமல் கிளம்ப ஏமாற்றமான விழிகளோடு ஏறிட்டாள். நிறைய வேலை இருக்கு மனோ. இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் யோசிக்கலாம். இப்ப என்ன மாறிடப் போகுது? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் இன்னும் அழகான புரிதல் வந்திருக்கும். எல்லாமே அறிவிப்பு தான். எதுவுமே கேள்வியோ ஆலோசனையாகவோ இருப்பதில்லை. அந்த இயல்பு சுத்தமாக மனோன்மணியை குன்ற வைத்தது. அலுவலக பணியில் முழுக்க தன்னை தொலைத்திருந்தான் செழியன். என்னதான் அடக்கமான திருமணமே ஆனாலும் அதற்கான செலவும் இழுத்து கல் வைத்துத்தான் இருந்தது. அலைபேசி சிணுங்கியது. எடுத்து பார்த்தான் மனோன்மணி. இமைகள் சுருங்கியது. இதற்கு முன்னே ஒரு முறை சொல்லி இருக்கிறான், அலுவலக நேரத்தில் தன்னை தொந்தரவு செய்தால் பிடிக்காது என்று. இப்போது அத்தனையும் மறந்துவிட்டு அழைக்கிறாள் என்ற அழுத்தமான கோபம் வந்தது. 7-8 நாட்களாய் அலுவலகம் வரவில்லை என்பதால் அத்தனை கணக்குகளையும் அரிசி கூடையை திருப்பி கவிழ்த்தது போல இருந்தது. ஏடா கூடமாய் சிதறி கிடந்தது. அழைப்பை எடுத்தான். மனதில் இருந்த அழுத்தத்தை வலுக்கட்டாயமாக குரலில் இருந்து மறைத்து கொண்டு கேட்டான். சொல்லு மனோ. அடே அப்பா, என் பேர் கூட ஞாபகம் இருக்குல்ல? இல்லை ஆஃபீஸ் போனதும் சார் எல்லாத்தையும் சுத்தமா மறந்துடுவார்னு நினைச்சேன். கலகலவென சிரித்த இளம் மனைவியின் காதல் அவனை இழக்கினாலும் அவனுடைய இயல்பு இது போன்ற எதையும் நின்று ருசிப்பதாக இல்லாமல் போய்விட்டது.
இதை அத்தனை பெரிய குறையாக கொள்வதா, அல்லது இதெல்லாம் விஷயமே இல்லை என்று தள்ளுவதா என்றும் தெரியவில்லை. 10 நாள் கழிச்சு ஆபீஸ் வந்திருக்க என்றான் அடக்கப்பட்ட குரலோடு. நமக்கு கல்யாணமாகி 4 நாள் தான் ஆறது. மனோவின் குரலில் வழிந்த காதலும் அன்பும் அவனுக்கு சிலிர்ப்புக்கு பதில் சலிப்பையே ஏற்படுத்தியது. இந்த செயலை குற்றம் என்று சொல்லி கடிதல் சிறப்பா? அப்படி இல்லை நிச்சயமாக. இதுதான் அவன் பெரிதாய் தன்னையே கவனித்துக் கொள்ளாத இயல்பு அவனுடையது. வாழ்க்கையில் ரசனை உணர்வு குறைவாகவே பிறந்த அவனுக்கு நின்று எதையும் ரசித்து கடக்கிற வாய்ப்பை இயற்கையும் ஏற்படுத்தி தரவே இல்லை. அவன் பதிலுக்கு வார்த்தைகளை தேடிக் கொண்டிருந்த சமயம் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே எம்டி வர சின்னதாய் அதிர்ந்து போய் எழுந்து நின்றான். அவர் இப்படி திடுதிப்பென்று வருபவரெல்லாம் இல்லைதான். வேகமாக இணைப்பை அணைக்க இங்கே நடப்பது எதுவும் அறியாத மனோன்மணியின் கண்கள் தூர் வாராமலே நிறைந்து போக கட்டிலில் சென்று குப்புற சரிந்தாள். ஆனால் இங்கே தர்ம சங்கடமாக எழுந்து நின்ற செழியனின் முகத்தில் வீசை வீசையாய் வருத்தம் மேவி இருக்க மெல்ல தலை குனிந்தபடி சாரி சார் என்றான். இட்ஸ் ஓகே செழியன், நான் 2 நிமிஷமா கதவை தட்டி அனுமதி கேட்குறேன். உள்ள இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ரெஸ்பான்ஸ் இல்லாததை பார்த்து மற்ற ஸ்டாஃப்ஸ் புருவம் சுருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் நான் வேகமா உள்ள வர வேண்டியதாயிடுச்சு. நீங்க ரொம்பவே பொறுப்பான ஒரு அதிகாரி. புதுசா கல்யாணம் ஆனதால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். இப்படி வேலை நேரத்துல நீங்க அதை மறந்து சொந்த விஷயத்துல மூழ்கி இருந்து நான் பார்த்ததில்ல. டேக் யுவர் ஓன் டைம். இன்னும் 1 வாரம் கூட லீவு போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனா வந்த பிறகு எந்த பர்சனல் கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்க வேணாம். வயதானவர்தான். ஆனால் அந்த வார்த்தைகளில் இருந்த கண்டிப்பும் பரிவோடு கலந்த அதிகாரமும் செழியனை வெகுவாய் பாதித்தது. இதுபோல் ஒரு நாள் கூட தன்னுடைய வேலைகளில் குறை வைத்தவன் இல்லை. சின்ன தடுமாற்றத்துடன் நின்றவனை தோளில் தட்டிவிட்டு அவர் ரவுண்ட்ஸுக்கு கிளம்ப அப்படியே தன்னுடைய இருக்கையில் சரிந்தான். ஒடித்து போட்ட பிஸ்கட் துண்டை போல துக்கடா நிலா அக்கடா என்ற வானத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது. அம்மாவிடம் பேசிவிட்டு வைத்திருந்த அலைபேசியில் பாசத்தின் வாசம் இன்னும் புகை போல கசிவது போல இருந்தது. எத்தனை நேரம்தான் அறைக்குள்ளேயே முடங்கி கிடப்பது என்ற அழுத்தம் வேறு மனசுக்குள். அதுவும் புறநகரில் வாழ்ந்தவளுக்கு அரவமும் மாசும் மிகுந்திருந்த நகரத்தின் மையப்பகுதி கொஞ்சம் ஒவ்வாமையை தந்திருந்ததுதான். மாடி வராண்டாவில் வந்து கீழே எட்டி பார்த்தாள். தேவகி அலைபேசியில் யாரிடமோ மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தார். நிவேதாவும் நரேனும் வீட்டில் இல்லை. இருவருமே சின்ன அளவில் ஏதோ வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு தர தோது இல்லாவிட்டாலும் தங்களுடைய செலவுக்கு அது உபயோகப்படட்டும் என்று நினைத்திருக்கலாம். இருவருக்குமே வீட்டுக்கு தெரிந்த காதல் இருந்ததால் வெளியில் சுற்றி திரிந்துவிட்டு வருவார்களோ என்னவோ. கீழே இறங்கி வந்து மேகசினை எடுத்து புரட்டி கொண்டே அமர்ந்திருந்தாள். அலைபேசி சார்ஜில் போட்டுவிட்டு மருமகளின் எதிரில் வந்து அமர்ந்து கொண்டார். என்ன மனோ, போர் அடிக்குதா? புக் எதுவும் படிக்கிறையா? இல்ல அத்தை, நிவி எப்போ வருவாங்க? நரேனும் காணோம். வருவாங்க வருவாங்க. 2 பேருக்கும் சொல்லிக்கிற மாதிரி நல்ல வேலை கிடைச்சா செழியனோட பாரம் தீரும். அதுக்குத்தான் வழி வரமாட்டேங்குது. மெல்லிய தயக்கம் மனதில் கீற்றாய் பிறந்தது. துப்பட்டாவின் முனையை கைகளில் சுற்றி கொண்டே மெல்ல கேட்டாள். செழியன் எப்பவும் இப்படி லேட்டாத்தான் வருவாரா அத்தை? இமைகளில் மிகுந்திருந்த படபடப்பை மறைக்க சிரமப்படும் மருமகளை பார்த்தபடி புன்னகை முகமாய் சொன்னார். சில நேரம் 10 கூட ஆகும். வந்ததும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதோட சரி. எப்பவும் பெருசா யார்கிட்டையும் பேசிக்க மாட்டான். அன்பு பிரியத்தை எல்லாம் காட்டிக்கவும் தெரியாது. அதுக்கு அர்த்தம் அவன் நல்லவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளவுதான் அவன். குக்கர் வீறிட இரவு சமையலுக்கு தேவகி எழுந்து போக மனோன்மணி உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அங்கேயே. இரவு செழியன் வீடு திரும்பும்போது கடிகார முட்கள் 9ஐ முத்தமிட்டிருந்தன. லேசான கோபம் இருந்தாலும் அதை அவனிடம் காட்டுகிற திறமை இல்லாமல் என்று அமர்ந்திருந்தாள். அலைபேசி இணைப்பை பாதியிலேயே துண்டாடிவிட்டு காலையில் பேச்சை முடித்த அவனுடைய செயலில் வேறு கோபம் இருந்தாலும் இதை பற்றி பேசினால் அவன் என்ன செய்வான் என்ற பயமும் மனதை கவ்விக்கொண்டுதான் இருந்தது. குளித்து உடைமாற்றி வந்தவன் கட்டிலில் கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தவளை ஏற இறங்க பார்த்தான். சாப்பிட்டாச்சா மனோ? இல்லை என்று தலையசைக்கவும் கொஞ்சம் கோபமாக நிமிர்ந்து பார்த்தான். இனிமே எனக்காக எல்லாம் சாப்பிடாம காத்திருக்கிற வேலையை விட்டுடு. எனக்கு ஃபீல்டு ஒர்க் நிறையவே இருக்கும்.
சில சமயம் லேட் நைட் கூட ஆகிடும் ஃபேக்டரியில இருந்து வர்றதுக்கு. எனக்காக எதுக்காகவும் நீ வெயிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. உங்க வீட்ல நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க போற. இங்க வந்ததும் எதுவும் மாறலை உன் வாழ்க்கையில. சரி வா சாப்பிடலாம். மெல்ல அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு அவள் வரவிற்கு கூட காத்திராமல் அவன் இரண்டிரண்டு படிகளாக தாவி இறங்க, இது ஒண்ணுதான் குறைச்சல். மனதிற்குள் சலித்தபடியே மனோ மெதுவாக கீழே இறங்கி வந்தாள். நிவேதாவும் நரேனும் முன்னதாக சாப்பிட்டுவிட்டு தத்தம் அறைக்குள் முடங்கி இருக்க மனோவை பரிமாற சொல்லிவிட்டு தேவகி இங்கிதமாக விலகி நின்றார். 5 நிமிடத்தில் சாப்பிட்டு 8 நிமிடத்தில் கிரிக்கெட் ஹைலைட் பார்த்து 3 நிமிடத்தில் தலைப்பு செய்தியை வாசித்து எல்லாமே எந்திர கதிதான். அவனுடைய செயல்கள் அத்தனையும் அதை எல்லாவற்றையும் விழிகளை குறுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள் அதிர்வாக. ஒரு வெங்காய சமோசாவை கூட 10 நிமிடம் ரசித்து ருசித்து உண்ணுகிற அவளின் ரசனையான குணத்தை பற்றியெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறானா என்றே தெரியவில்லை. 7 8 வேலைகளை எண்ணி 30 நிமிடத்தில் முடித்து கொண்டு அவன் மீண்டும் மாடிக்கு சென்றுவிட மனோவின் கால்கள் பின்னிக் கொண்டு நின்றது. சோஃபாவில் கைகளை ஊன்றி அமர்ந்தவளின் மனம் பெற்றவர்களின் நினைவில் மூழ்கி தவித்தது. குடும்பத்தோடு ஒரு முறை திருப்பதி சென்றபோது கடாய் தோசையும் சன்னா புலாவும் வாங்கி அவரே கைகளில் தனக்கும் அம்மாவுக்கும் ஊட்டிவிட்ட நிகழ்வு எல்லாம் மனக்கண் முன் விரிய பெருமூச்சு விம்மிக் கொண்டு வந்தது. மனோன்மணி, மேலே இருந்து அழைத்து விட்டான். அயர்ச்சியாய் நிமிர்ந்து பார்த்தாள். அவசர காதல் செய்ய அழைக்கிறான். வேகமாய் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு சீக்கிரமாய் உறங்க வேண்டும். அமைதியாக மேலே வந்தாள். அவள் முக மாறுபாட்டை கவனித்தவனுக்கு மதியம் அவள் அழைத்ததும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளும் நினைப்பில் தட்ட மெல்ல பெருமூச்செறிந்தபடி சொன்னான். ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் தவிர ஆஃபீஸ் டயத்தில் கால் பண்ணா பிடிக்காது. இதை கல்யாணத்துக்கு முன்னையே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். அதுவும் இன்னைக்கு நான் பர்சனல் கால் பண்ணிட்டு இருக்கும்போது எம்டி வேற வந்துட்டார். அது எனக்கு பெரிய வருத்தமாக போயிடுச்சு. அப்படி உனக்கு ரொம்ப முக்கியமாக பேசணும்னா லஞ்ச் டைமில் கால் பண்ணு சொல்லிவிட்டு விளக்கை அணைத்து விட்டு படுத்து கொண்டான். குளித்து முடித்து வகிட்டில் குங்குமத்தை வைத்து கொண்டு இருந்தவளை குரல் நீட்டி அழைத்தது அலைபேசியின் செணுங்கள். எட்டி பார்த்தவள் முகத்தில் பூரிப்பு பூக்க வேகமாய் ஓடி வந்து இணைப்பை எடுத்தாள். சரையோ, சரையோ, எப்படி இருக்க? இத்தனை நாள் என்னை மொத்தமா மறந்துட்டியா? பதில் சொல்ல வாய்ப்பே தராமல் கேள்வியாய் கேட்டு கொண்டிருந்தாள். கூல் பேபி கூல். ஏன் இத்தனை கேள்வி கேட்குற? எனக்கு பதில் சொல்ல சின்ன சந்தர்ப்பம் கொடுங்க மேடம். சோழியை குலுக்கியது போல சத்தமாக சிரித்தாள் சரையோ. சரி சொல்லு கேட்குறேன். சட்டமாய் நாற்காலியில் சரிந்து கொண்டாள். நாம மனசார ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டா அதை கடவுள் கண்டிப்பா தருவார்னு சொல்றதை நீ நம்புறியா? சரையு புதிர் போட பின்னந்தலையை தட்டி கொண்டு அழகாய் எங்கே சிரித்தாள் மனோ. தெரியலடியேம்மா. எதுக்கும் ஆசைப்பட்டு கேட்குற நிலையில என்னை அப்பா அம்மா வைக்கல. அப்புறம் தானே கேட்கறதுக்கு. இதை பாருடி, வழக்கம் போல கல்யாணம் ஆனதும் எனக்கும் புத்தி ஒரு கை குறைஞ்சு போச்சுடி. சொல்ல வந்ததை நேரடியாவே சொல்லிடு. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அந்த முனையில் சரையும் முடிக்க கூட இல்லை. இங்கே மனோ துள்ளி குதித்த நாற்காலியில் அமர்ந்தாள். வா வாவ், கங்க்ராட்ஸ். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எத்தனாவது மாசம்? மனோ அடக்கி கொண்டே போக சரையு பெரிதாய் சிரித்து அந்த கேள்விகளை முறித்து போட்டாள். பொறுங்க மேடம், எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? ஒரே நிமிஷம், எனக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீ குதிச்ச மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கெல்லாம் சில வருஷம் போகட்டும், என்ன அவசரம்? ஆனா இது அதை விட உன்னை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். என் ஹப்பிக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவள் சொல்லி முடிக்க மீண்டும் துள்ளி குதித்து அமர்ந்திருந்தாள் மனோ. எப்படி வரப்போற? நான் உன்னை பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? ஹா ஹா ஹா. வரப்போறேன்னு கேட்காத, எப்போ வந்தேன்னு கேட்கணும். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் நான் எதுவுமே சொல்லலை. நான் இங்கே வந்து 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆச்சு. உடனே கால் பண்ணுறேன். நிஜமாகவே ஆறுதலாக இருந்தது. பள்ளி காலத்தில் இருந்து நெருக்கமான தோழிகள். அவளுடைய வருகை இந்த நிமிஷம் மனதை நிறைத்தது. என்னடி சத்தத்தையே காணோம்? என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடையே இந்த சண்டே எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர்றீங்க. உன் ஹஸ்பண்ட் நம்பரை கொடு, நான் பேசுறேன். அவள் உரிமையாக கேட்க ஒரு நொடி நேற்று
அவன் தன்னை கடிந்து கொண்டது நினைவில் வர தயக்கமாக தலையசைத்தாள். இல்ல சரியோ, அவர் ஃபீல்டுக்கு போறவரு. அந்த சமயத்துல நாம கால் பண்ணா கொஞ்சம் கோவப்படுவாரு. நானே அவர்கிட்ட பேசுறேன். நீ உன் புது வீட்டு லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு என்றவள் மேற்கொண்டு பேச்சை வளர்க்க உத்தேசிக்காமல் அழைப்பை துண்டித்து கொண்டாள். ஒரு பக்கம் மகிழ்வாகவும் மறுபக்கம் குழப்பமாகவும் இருந்தது. செழியன் மாலையில் வந்தபோது அத்தனையும் சொல்லி முடிக்க வழக்கமான வேகத்தோடு அத்தனையும் கேட்டு முடித்தான். அவன் முகத்தையே ஆராய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தான். சண்டே தான மனோ, போயிட்டு வந்துடலாம். ஒற்றை வார்த்தைகளில் அவன் முடித்து கொண்டாலும் அது அவளுக்கு இனம் புரியாத மகிழ்வை உண்டு பண்ணியது. தன்னுடைய வார்த்தைக்கு அவனிடம் கிடைத்த முதல் அங்கீகாரம் என்ற பெருமை அவளை என்னவோ உற்சாகம் கொள்ள வைத்தது. அம்மாவை அழைத்து உற்சாக குரலில் அளவளாவ மகளின் குரலில் வழிந்த மகிழ்விலேயே சுசீலா பூரித்து போனார். ஆனால் காகித பூவில் தேன் எடுத்தவன் கதையாக இந்த சந்தோஷத்திற்கு மனமும் இல்லை, ருசியும் இல்லை என்பது அவள் அறியாதது. ஃபீல்டுக்கு வந்துவிட்டு தான் எடுத்த குறிப்புகளை டேப்பில் ஏற்றி கொண்டிருந்தான் செழியன். அலைபேசி சின்னதாய் சிணுங்கி ஓய நிவேதாவின் எண் இருந்தது. கொஞ்சம் யோசனையாகவே அழைத்துவிட்டு பாதியில் இடை நிறுத்தி இருக்கிறாள் என்று தோன்றியது. அவனே திருப்பி அழைத்தான். சாரிடா, உனக்கு கோபம் வரும்னு தெரியும், இருந்தாலும் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அந்த குரலில் வழிந்த வெறுமை அவனை என்னவோ செய்ய குரலை இளக்கி மெல்ல கேட்டான். என்ன நிவி, ஏதாவது பிரச்சனையா? அப்படி சொல்ல முடியல, ஆனா பிரச்சனை ஆகுமோன்னு பயமா இருக்கு. வீடு இல்லாம சொல்லேன். அருண் வீட்டில் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நிறுத்தி கொண்டாள் அவனுடைய பதிலுக்காக. கூலரை எடுத்து மாட்டிக்கொண்டான். ஏற்கனவே முதுகில் இருக்கும் சுமை இன்னும் கனமாக கனத்தது. இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்க முடியாதாமா? இப்பதானே என் கல்யாண செலவு, வீட்டு கடன்னு முதுகு ஊன் விழுந்து போச்சு நிவி என்றான் ஆதங்கமாக. நானா பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்றேன் செழியா? அருண் இன்னைக்கு என்ன அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. அவங்க அப்பா ரொம்பவே கராரா பேசுறாரு. துபாய்க்கு போற வாய்ப்பு வந்திருக்கு அருணுக்கு. கல்யாணம் முடிஞ்சு அனுப்பினா அங்கேயே எனக்கும் வேலை வாங்கி தர முடியும்னு சொல்றாரு. எந்த அவசியமும் இல்லாமலேயே எனக்காக 3 வருஷம் காத்திருந்ததா சொல்லி எரிச்சல் படுறாரு என்றவள் சட்டென்று குரல் நெகிழ செழியன் வருத்தமாகி போனான். பார்த்துக்கலாம் விடு. சரி, அதை ஏன் வீட்டில் பேசாம இப்படி தனியா கூப்பிட்டு பேசுற? தர்ம சங்கடமா இருந்தது செழியா. அண்ணி முன்னால பேச. அவங்க பெரிய வீட்டில இருந்து வந்திருக்காங்க. இந்த சூழல் எல்லாம் அவங்களுக்கு நம்ம மேல உள்ள பார்வையை குறைச்சு மதிச்சிடுமில்ல. அவள் வார்த்தைகளில் செழியனின் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை மறைந்து இன்னும் கடுமை ஏறியது. நிவி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. மனோ என் மனைவி மட்டுமல்ல, இனி நம்ம வீட்டோட அங்கம். அவளுக்கு தெரியாம எதுவும் இல்லை, இருக்கவும் கூடாது. இனி எதுவா இருந்தாலும் வீட்டிலேயே பேசு. எனக்கு அருணோட அப்பா நம்பரை வாட்ஸ்அப் பண்ணு, நான் பேசி பார்க்குறேன் வைத்து விட்டான். லொகேஷன் பார்த்து ஆட்டோவை நிறுத்த சொல்லிவிட்டு இவள் இறங்கி நடப்பதற்கு முன்னே சரையு ஓடோடி வந்து கைகளை பற்றி கொண்டாள். வா வா டியர் என்றபடி கன்னத்தில் அழுந்த முத்தமிட ஆட்டோக்காரர் இருவரையும் விசித்திரமாக பார்க்க வெட்கமாக போய்விட்டது மனோன்மணிக்கு. உள்ள போய் பேசிக்கலாம் டி, வா. ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிவிட்டு இருவரும் நடக்க பாதையெல்லாம் நட்பாய் நெளிந்தது. நல்ல தரமான பிளாஸ்டிக் சாலைகள் பளபளத்தது. இது என்னடி, எந்த ஊர்லேயும் இல்லாத வழக்கம்? கல்யாணமானவங்களை விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டா தனியா வர்றது? அப்படி என்னடி உங்கால அத்தனை பிஸியா இருக்காரு? கேள்வியை முடிப்பதற்குள் வீட்டுக்குள் வந்திருந்தார்கள். அடையாளம் தெரியாத பமரேனியன் நாக்கை நீட்டி செல்லமாய் மனோன்மணியை பயமுறுத்த சரையும் அதை ஆங்கிலத்தில் அதட்டி தோட்டத்திற்கு அனுப்பி வைத்தாள். அவள் சொல் பேச்சு கேட்டு ஓடும் நாயை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள் மனோ. என்ன செய்ய, இன்னைக்கு சண்டே. அப்படி இருந்தும் எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு காலையிலேயே போயாச்சு. எனக்கும் வீட்டில் இருந்திருந்து அலுத்து போச்சு. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் கண் முன்னால சாய்ஸ் இருக்கும். எதை எடுக்கிறதுங்கிறது மட்டும்தான் கேள்வியா இருக்கும். சந்தோஷமா இருக்க. ஆனா இங்கே வந்த பிறகு வாழ்க்கையே சான்ஸ் தான். குறைபட்டு கொண்டே பேசியவளை விழி அகற்றாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் சரையோ. சந்தோஷமா இருக்கியா மனோ என்று கேட்டபோது சட்டென்று அழுகை முட்டி கொண்டு வர அவள் மடி கவிழ்ந்து அழுதாள். தெரியல சரையோ, அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏனோ என்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியல.
அப்போ பிரச்சனை என்கிட்டயானும் தெரியல. அவர் ஒரு நாளும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்ததில்ல. அத்தை என்னை ஒரு வேலை செய்ய விட்டதில்ல. நிவியும் சரி, நரேனும் சரி என் சுதந்திரத்துல தலையிட்டதே இல்ல. ஆனாலும் எனக்கு எதுவோ குறையுது என்றவள் தலை வருடிவிட்டு மேலும் அவள் துக்கத்தை தொடர விடாமல் கைப்பிடித்து அழைத்து போய் பேச்சை மாற்றி வீட்டை சுற்றி காட்டினாள். கை அடக்கமான அழகான வீடு. சின்ன சின்ன ரெடிமேட் செடிகள் தொட்டிகளில் தொங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் ஜூஸில் இருக்கும்போது அவளுடைய கணவன் வந்து சேர்ந்தான். 3/4 டீ ஷர்ட்டுமாய் கை நிறைய பைகளுடன் வந்தவன் ஏதோ பல நாட்கள் பழகியவன் போல அவளிடம் இயல்பாக பேச, அதை பார்க்க தன்னை அறியாமல் மனோவின் மனம் செழியனிடம் ஒப்பிட்டு பார்த்தது. சரையுவோடு சேர்த்து உணவுப் பொருட்களை எடுத்து வைக்க, கேலி கிண்டல் என்று நிமிஷ சுத்தமாக அவள் மீதான தன்னுடைய உரிமையை நிலை நிறுத்தி கொண்ட அவர்களுடைய இணக்கம் மனோவின் மனசுக்குள் இனம் புரியாத ஏக்கத்தை உண்டாக்க அவர்களை கண்களுக்குள் நிரப்பிக்கொண்டே இருந்தாள். உண்டு முடித்து இவள் கிளம்ப கைகளை பற்றி கொண்டே தோட்டம் வரைக்கும் வந்தாள். மாலை மெல்லிய இருளை போர்த்த தொடங்கி இருந்தது உலகத்தின் மீது. அடுத்த முறை கண்டிப்பா உன் வீட்டு ஸ்ட்ரீட் மாஸ்டரை கூட்டிட்டு வரணும் டி. அப்படி என்ன மிஸ்டர், கட்டின பொண்டாட்டியை கவனிக்கிறதை விட உங்களுக்கு பெரிய வேலைன்னு நான் கேட்கணும். வீட்டுக்கு ஒரே பொண்ணா தேவதை மாதிரி வளர்ந்தவளை கொஞ்சம் கூட உணராம இப்படி ஏங்க வைக்கிறீங்களே பாஸ்னு கேட்கணும். சிரித்து கொண்டே அவளுடைய வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நடந்தவளை ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தாள். ஆட்டோவில் ஏறி கண்களை மூடி வெகுநேரம் மட்டுக்கும் அமர்ந்திருந்தாள். சரையுவும் அவள் கணவனுக்கும் இடையே இருந்த அந்யோன்யம் அவள் கண்களை விட்டு அகலாமல் நிறைந்திருந்தது. திருமணமாகி 6 மாதமாக போகிறது. இன்னும் அவளுடைய அன்பான வார்த்தைக்கும் கண்டிப்பான வார்த்தைக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றும் கூட அவளுக்கு தெரியவில்லை. ஓரிரு முறை சினிமாவிற்கும் பீச்சிற்கும் போனதை தவிர பெருசாய் அவர்கள் எங்கும் சென்றதாய் ஞாபகம் இல்லை. இன்னும் மழை மூன் பனி மூன் எல்லாம் கரைந்து இப்போது வெயில் மூனே வந்துவிட்டும் கூட ஹனிமூன் ட்ரிப்பை பற்றி யோசிக்காமல் கூட இருக்கிறான். நிமிர்ந்து அமர்ந்தாள். மணிக்கட்டை திருப்பி மணி பார்த்தாள். 6 என்றது. இப்போதே வீட்டுக்கு சென்று என்ன செய்ய போகிறோம் என்ற விரக்தி மனசை கவ்வியது. சார், அம்பை நகர் போங்க என்றவளை திரும்பி பார்த்து தலையாட்டி விட்டு ஆட்டோவை வேகம் எடுத்தான். ஞாயிறு என்பதால் நெரிசல் இல்லாத சாலையில் 20வது நிமிட கரைசலில் அம்பை நகர் வந்துவிட்டது. வீடு நெருங்க நெருங்க உணர்வுகள் நொறுங்கிக் கொண்டிருந்தது. எத்தனை சுதந்திரம், எவ்வளவு அக்கறை! லிட்டில் பிரின்சஸ் என்று சித்திரங்களில் கேலியாக சித்தரித்தாலும் நிஜத்தில் அப்படித்தானே இருந்தாள் மனோன்மணி. கேவல் ஒன்று வெடிக்க அமைதியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டே அமர்ந்திருந்தாள். ஆட்டோவை கட் செய்துவிட்டு உள்ளே செல்ல அழைப்பு மணிக்கு வந்து கதவு திறந்த அம்மாவின் கண்களில் ஆனந்தமும் சந்தேகமும் ஒன்றாக தாண்டவமிட்டது. வா வா மனோன்மணி, தனியாவா வந்த, அதுவும் இந்த நேரத்துல? மாப்பிள்ளை எங்க? கேள்விகள் வரிசையாய் விழ எதற்கும் பதில் சொல்லாமல் உள்ளே நகர்ந்தாள். சோஃபாவில் சோர்வாய் அமர்ந்திருந்த அப்பா மகளை பார்த்ததும் கண்களில் புத்துணர்வு தேக்கிக் கொண்டு கைகளை மனோவை நோக்கி அசைக்க சலைன் செருகிய அடையாளம் அப்பட்டமாக தெரிய பதறிப்போய் அப்பாவின் அருகில் சென்ற முகத்தை பார்த்தாள். என்னாச்சுப்பா என்றாள் மென்மையாக கைகளை தடவிக்கொண்டே. ஒண்ணுமில்லடா, 2-3 நாளா கொஞ்சம் முடியல. அதான் டெய்லி சலைன் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ எப்படி இங்க, அதுவும் இந்நேரத்துல? மாப்பிள்ளையும் வந்திருக்காரா? வலக்கையை எடுத்து மெல்ல தலையை வருட சொல்லாமல் கொள்ளாமல் அழுகை பீரிட்டது. சும்மாதான்ப்பா, உங்களை பார்க்கணும் போல இருந்ததுப்பா, அதான் வந்துட்டேன். அவர் வரல. அவருக்கு எப்பவும் வேலையை கட்டிட்டு அழத்தான் நேரம் சரியா இருக்கு. சலிப்பாய் சொன்ன மகளை வியப்பாய் பார்த்தார். கணவன் மனைவி இருவர் கண்களிலும் கலக்கம் மிகுந்திருந்தது. மனோ, எதுவும் பிரச்சனையா? சும்மா அதையே கேட்காதம்மா. பிரச்சனை இருந்தா தான் நான் வரணுமா என்ன? என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னா என்கிட்ட பேசணும். அதுக்கு கூட நேரமில்லாத மனுஷனை பத்தி என்ன சொல்ல? நான் சரையு வீட்டுக்கு போயிட்டு நேரா இங்க வந்துட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? எதுவும் பெருசா இல்ல மனோ. அப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நீ இங்க வந்ததை மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி சொல்ல முதல்ல. எலியின் கவனம் பொறியிலே என்பது மாதிரி அம்மா அதிலேயே நிற்க சலித்து கொண்டு உள்ளே நகர்ந்தாள்.
செழியன் எண்ணிற்கு அழைக்க அவன் 9வது உலக அதிசயமாய் உடனே எடுத்தான். வானத்தில் இருந்து சின்ன சின்ன மழைத் துளிகள் மண் பார்க்க தொடங்கியிருந்தன. இருளோடு மேகமும் சேர்ந்ததால் இன்னும் ஏகாந்தமாயிருந்தது. மனோ, இவளுக்கு முந்திக் கொண்டு அவன் அழைத்தபோது இத்தனை நேரம் மனதிற்குள் இருந்த அத்தனை கரிப்பும் இனிப்பாக மடை மாறி இருந்ததுதான் உலக அதிசயம். பதில் சொல்லாமல் இதழ்களை பூட்டி வைத்திருந்தாள். மனோ, மணி 7 ஆகுது, எங்க போயிட்ட? இன்னும் நீ வீட்டுக்கு வரல. நான் ரொம்ப கவலையா இருக்க. என்னை பற்றிய கவலைகள் கூட உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்க நினைத்தவள் வழக்கம் போல அமைதியாக விட்டாள். எங்க வீட்டுக்கு வந்திருக்க. சரையுவை பார்த்துட்டு திரும்பும்போது அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. இங்க வந்த பிறகுதான் அப்பாவுக்கு உடம்பு முடியலைன்னு தெரியுது. நான் 2 நாள் இருந்துட்டு வர்றேன். அவளுடைய குரல் அவளுக்கே அந்நியமாக இருந்தது. அப்பாவின் உடல் நிலை குறித்து விசாரித்தான், வைத்து விட்டான். சப்பென்று போனது மனது. ஏதேதோ எதிர்பார்த்த இதயம் 2 இன்ச் குறுகித்தான் போனது. ஏன் கிளம்பி போனாய் என்று சண்டை போட வேண்டும். காதல் வார்த்தைகளை கன்னல் மொழியாக பேச வேண்டும். இப்பவே கிளம்பி வர்றேன் என்று ஏகத்துக்கு சண்டை போட வேண்டும். இன்னும் என்னென்னவோ. இரவு உறக்கம் இரக்கம் இல்லாமல் அவள் இமைகளை கவ்விக்கொண்டது. நித்திரையெல்லாம் கனவாக மலர்ந்தது. அந்த கனவில் சரையுவும் அவள் கணவனும் புரிதலோடு கூடிய இணக்கத்தில் காதல் செய்தார்கள். ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு உள்ளம் திளைத்தார்கள். இன்னொரு பக்கம் மூப்பு தட்டிய காலத்தில் கூட அப்பாவும் அம்மாவும் அன்பு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அனுசரணையும் காமம் இல்லாத காதலும் அடடா என்று விழிகளை விரிக்க வைத்தது. விழிப்பு தட்டிய போது மனம் வெறுமையாயிருந்தது. எத்தனை எதிர்பார்ப்பு அவளுக்கு இருந்தது. தன்னுடைய துணை குறித்த கற்பனையில் எங்கேயும் பொருந்தி போகாத செழியனின் குணம் அவளை உறக்கத்திலேயே கரைய வைத்தது. உறக்கம் பிடிபடாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான் செழியன். பெருசாய் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் மனோ அருகில் இருப்பது ஏதோ இனம் புரியாத உணர்வாக இருக்கும். இன்று அவள் இல்லை என்றதும் அவளை பற்றிய நினைவு சுற்றி சுற்றி வந்தது. அவளிடம் தனக்கு தேவையும் அதை நிறைவேற்றிக் கொள்ளும் ஆசையும் இருக்கும் என்ற சிந்தனை தோன்றிய போது சின்னதாய் வருத்தம் மனசை கவ்வியது. 2 நாளாய் விருந்துக்கு வருவதாய் சொல்லிவிட்டு இன்று அவளோடு செல்ல முடியாமல் போனதும் வருத்தம்தான். ஆனால் என்ன செய்ய, அருணுடைய அப்பா அழைத்திருந்தார். நிவேதா அருண் திருமணத்தை பற்றி பேச தவிர்க்க முடியவில்லை. இந்த விஷயம் எதை நோக்கி நகரப் போகிறது என்ற முகாந்திரம் தெரியாததால் அதை பற்றி வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் வேறு வேலை இருப்பதாய் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். எல்லாம் சரிதான். ஆனால் தன்னுடைய கடமைகளை மட்டும் நிறைவேற்றுபவன் நல்ல மனிதன் என்று சொல்ல முடியாது. தன்னிடம் மற்றவர்கள் எதிர்பார்ப்பை உணர்ந்து அதையும் சரிவர செய்பவனே சிறந்த மனிதன் என்பதை அவன் உணர தவறிப்போனான். அருணின் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்த விஷயங்களை அசை போட்டு கொண்டே படுத்திருந்தான். கொஞ்சம் அழுத்தமான மனநிலையாயிருந்தது. இப்போது மனோவின் அருகாமை இருந்தால் மனது மென்மையாய் இளைப்பாறும் என்பது போல தோன்றியது. திருமணத்தை இனியும் தள்ளி போடவே முடியாது என்பது குறித்து அவருடைய தரப்பில் நியாயம் சொல்லப்பட்டது. அவர் வீட்டில் இருந்தபோது அவர் சொன்னது அத்தனையும் நியாயமாகத்தான் இருந்தது. அருணுக்கு வந்த ப்ராஜெக்ட், அதில் இருக்கும் லாபங்கள், அவன் மனைவியாக போகும் பெண்ணுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கும் வாய்ப்பு என்று அத்தனையும் தெளிவாக எடுத்து சொன்னவர் அதிகபட்சம் 3 மாதத்தில் திருமண தேதி குறித்தாக வேண்டிய அவசியத்தை சொல்லி செழியனால் மறுக்கவே முடியாத விவாதத்தை செய்து அனுப்பி வைத்திருந்தார். இங்கு வந்த பிறகுதான் தனக்கு அது எத்தனை பெரிய சுமை என்று புரிந்தது. சுமைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்ததால் சுகங்களை அனுபவிக்கும் நியாயத்தை அவனுடைய மனம் மறந்து போனது. வீரியங்களை மீறி விழித்து கொள்ளும் உணர்வுகள் போல் இத்தனை இக்கட்டுகளை தாண்டியும் இன்று ஏனோ மனம் மனைவியை எண்ணியே தவித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.